ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படிடாப்பா தினப்பலன் சொல்றது அப்படிங்கிற ஒரு அச்சம் கண்டிப்பா பார்க்கும்போதே நமக்கு இருக்கு. ஏன்னா எல்லாமே ராகு கேத்துக்குள்ள இருக்கு. கும்பத்தை எடுத்துட்டீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு பிளஸ் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தா சனி அங்கதான் இருக்காரு. அதனால ஒரு 6 கிரகங்கள் கூடி அந்த கும்பராசியில இருக்கு. இன்னைக்கு குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு குரு சந்திர யோகத்தோட, அதுவும் குரு வாரத்துல ஒரு பலமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சுதான் நம்ம 12 ராசிக்கு இன்னைக்கு பலனை பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன ஆலயம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு 3ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இருக்காங்க. ஸோ இந்த ஏதாவது புதுசா வண்டி புக் பண்ணணும், காரு வாங்குறது, இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரியான வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்க அதற்கான முயற்சியெல்லாம் எடுக்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, லாபத்துல போய் மொத்தமா கிரக கூட்டம் எல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால எதை எடுத்தாலும் ஒன்றும் பயம் இல்லை. நஷ்டம் அப்படிங்கிறது வியாபாரிகளுக்கு இருக்காது. ஸோ தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாள். குருவாரமான இன்று பைரவருக்கு மறக்காமல் தீபம் ஏற்றவும். ரிஷபராசி நேயர்கள் 2ஆம் இடத்துல தனகாரகன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். உங்களுக்கு தனகாரகன் புதன் 10ஆம் இடத்துல ராகுவோட இருக்கிறதுனால பங்கு சந்தையின் முதலீடுகள் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நாளா இருக்கக்கூடிய சில மனதுல ஒரு பய உணர்வு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இது எல்லாம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்னைக்கு இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் காத்திருக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தும் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. ராசியில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இன்று பலமாக அமர்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு உங்களுக்கு பாக்கியத்துல இருக்கக்கூடிய கிரக கூட்டங்கள், பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எண்ணற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சுப விரயம் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வீடு வாங்குவது, விற்பது போன்றவற்றில் இன்று உங்களினுடைய முயற்சிகளை செய்ய அதில் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். சிம்மராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வீட்டில் பெரியவர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளும் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சற்று ஓட்டமும் நடையுமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். எடுத்துக்கொண்ட வேலைகளில் குறைந்தது மனதில் சின்ன சின்ன பதட்டங்கள் இருந்தாலும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரம் வேலை இடத்தில் சில சஞ்சலங்களை கொடுக்கலாம். இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடு நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும். மாலை நேரம் மனதிற்கு திருப்தியாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனபாரங்கள் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சற்று உங்களினுடைய உடன் பிறந்தவர்களிடத்தில் கவனமாக பேசவும். வார்த்தைகளில் கவனம் தேவை. இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை வெற்றி அடையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். இன்று உங்களினுடைய நண்பர்களை சந்திப்பதோ அல்லது உறவினர்களை சந்திப்பதோ சந்தோஷத்தை தரும். மகர ராசி நேயர்களுக்கு மனக்கவலைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்கள் இன்று தீரும். இன்று அலுவலக விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மனதிற்கு திருப்தியாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் இன்று உங்களுக்கு
முக்கிய முடிவுகளை எடுப்பது மற்றும் இன்றைய நாளில் முக்கிய நபர்களை சந்திப்பதும் சந்தோஷத்தை தரும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பினை ஏற்படுத்தும். இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனபாரங்கள் குறையும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சௌக்கியங்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படும். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதிற்கு அமைதியான நாளாகவும் அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த மனபாரங்கள் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எது? எந்த நாட்களில் அவர்கள் வணங்க வேண்டும்? மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி நாராயண பெருமாள் அப்படிங்கிறது தான் பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஆதி நாராயண பெருமாள் விழுப்புரம் கிட்டக்க ஒரு ஆலயம் இருக்கு. அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர் திருவாரூர் போற வழியிலையும் இந்த ஆதி நாராயண பெருமாள் இருக்கு. ஸோ பொதுவா ஆதி நாராயண பெருமாள்ங்கிறது நீங்க எங்க இருந்தாலுமே மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் நீங்க செவ்வாய்க்கிழமையில சென்று வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். இல்ல மிருகசீரிஷம் என்னைக்கு இருக்கோ அந்த நாள்ல சென்று ஆதி நாராயண பெருமாளை வணங்கினால் நட்சத்திர தோஷங்கள் நிவர்த்தியாகும். என்ன நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் பரிகாரத்தை பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கான ஆலயமும் அதுக்கான தெய்வத்தையும் பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.